தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. இன்று வேட்பாளர் பட்டியல் வெளியீடு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் களத்தில் முந்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் இன்றைய தினம் தன்னுடைய வேட்பாளர் முதல் பட்டியலை வெளியிடுகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று தமிழக வெற்றிக் கழக கூட்டம் நடைபெறுகிறது. பொதுச் செயலாளர் புஷ்ரி ஆனந்த் மற்றும் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதுவும் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு 4 மாவட்டங்களை சார்ந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக உள்ளார் என்றும், பாஜக நிற்கும் தொகுதிகளில் டம்மி வேட்பாளரை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பரிந்துரை செய்ய செங்கோட்டையன் முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா திமுகவின் முக்கிய தலைவர்களை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் டம்மி வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாகவும், ஆதவ் அர்ஜுனா திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாகவும் உள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. இன்றைய தினம் நடிகர் விஜய் தன்னுடைய முதலாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார். வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் முதலிடத்தை பெறலாம், ஆனால் தேர்தல் வெற்றியில் முதலிடத்தை பெறுவாரா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், நடிகர் விஜயை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்த ஸ்லீப்பர் செல்லாக உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். ஆனால் அவர் நிதி நெருக்கடியில் உள்ளார். சேகர் பாபுவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. அவரும் எந்த நேரத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி திமுகவுக்கு செல்லலாம் என்று கூறப்படுகிறது. ஆக நடிகர் விஜய் தன்னை சுற்றி பல கட்சிகளுடைய ஸ்லீப்பர் செல்லை ஆலோசகர்களாக வைத்துள்ளார். தமிழக தேர்தல் களத்தில் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வியடைவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.